வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 5 பீஸு சிக்கன் லெக் பீஸ் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தயிர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூனு ஊற்றிக்கோங்க. கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கலருக்காக வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ என்ன பண்ணலாம், எல்லாம் ஒன்றா பிசைஞ்சு வச்சிடணும். பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருந்தால் நீங்கள் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிசைஞ்சு வச்சுட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓரமாக வச்சுருங்க. அதை வந்து அந்த லெக் பீஸில் வந்து கோடு போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. நல்லா கீரி, அப்போந்தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். இந்த தயிர் போடுறது எதுக்காகனா நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் தயிர் போடுறது. வாங்க செய்முறையை பார்க்கலாம். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு பொட்டியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கியிருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 3 போடுங்க, நல்லா பெரிய சைஸாக இருந்தால் 2 போதும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கோல்டன் கலரில் மாறணும், அது வரை வெயிட் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம போய் என்ன பண்ணலாம், ஒரு தக்காளி, ஒரு 7 முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறி வந்துருச்சு. இப்போ திருப்பி ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஒரு செகண்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இந்த தக்காளி முந்திரி அரைச்சதை போட்டலாம். போட்டுட்டு நல்லா ஒரு செகண்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு செகண்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்த்து நான் வந்து காரமான மிளகாய் அதில் கொஞ்சம் கலருக்காக அதுவும் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு ஒரு செகண்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த வெங்காயம், இந்த மசாலா இதில் எல்லாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஊற வச்ச சிக்கன் எடுத்து போட்டலாம். அப்படியே போட்டுருங்க. அதில் உள்ள அந்த தயிர் எல்லாம் சேர்த்து வலிச்சு போட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போடுங்க. ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும் போதும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த மசாலாவில் வெங்காயம் வதக்கும் போதும் போட்டிருக்கோம். இப்போ வந்து லைட்டாக வந்து இதை வந்து அப்படியே எல்லாம் பெரட்டுங்க. இந்த வெங்காயம் தக்காளி இந்த சிக்கனோட கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா பெரட்டியாச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு குக்கரை மூடிடுங்க. ஏன்னா சிக்கனில் இருந்து தண்ணி வரும், அதனால நிறைய வேண்டாம். இது தனியாக நீங்கள் பாத்திரத்தில் விருப்பப்பட்டால் பாத்திரத்துலேயும் செய்யலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரே விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குக்கரை மூடி ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் அடிச்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரை திறந்துடலாம். வா, சூப்பராக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. அதை வந்து தீய சிம்மில் வச்சு தண்ணியை வற்ற விட்டுறலாம். இப்போ அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கடைசியாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை போட்டுடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான சுவையில் சிக்கன் லெக் பீஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சும்மா சாதத்தை போட்டு இதுலேயே பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ஒரு லெக் பீஸை மாத்திரம் வச்சு அப்படி சாப்பிட்டீங்கன்னா சும்மா கேட்கவே வேணாம் போங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போய் எழுதுங்க. தேங்க்யூ.